கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானை தாக்கி ஒருவர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கோவை அடுத்த தொண்டாமுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை கிராமத்தில், அங்கே அடிவார கிராமத்தில் இருக்கக்கூடிய அட்டுக்கல் என ஒரு ஆதிவாசி மலை கிராமம் காலனி இருக்கிறது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ். இவர் தினக்கூலியாக பணிக்கு சென்று வருகிறார். இவர் இன்று அதிகாலை நேரத்திலே உடல் உபாதை வெளியே கழிப்பதற்காக அருகாமையில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். ஏனென்றால் இவர் வீட்டில் கழிவறை இல்லை. அந்த காலனி மக்கள் அனைவருமே உடல் உபாதை கழிவறை செல்வதற்காக பொது இடத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படி இவர் தேவராஜ் அருகே இருந்த புளியந்தோப்பிற்கு சென்ற பொழுது அங்கே காட்டு யானை ஒன்று இருந்திருக்கிறது. இதை அதிகாலை நேரத்திலே வெளிச்சமில்லாத காரணத்தால் இதை யானை இருப்பதை தேவராஜால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் அந்த காட்டு யானை தாக்கியதில் தேவராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். தற்சமயம் சடலமாக இறந்த உடலை வனத்துறை மற்றும் தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் மீட்டு எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அட்டுக்கல் காலனியை சேர்ந்த ஆதிவாசி மக்கள் எங்கள் பகுதிக்கு உடனடியாக கழிவறை கட்டித் தருவதாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உடலை கொண்டு செல்வதற்கு நாங்கள் அனுமதி அளிப்போம், இல்லாவிட்டால் உடலை கொடுக்க மாட்டோம் என அங்கேயே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இறந்து போன தேவராஜின் உடலை காவல் நிலையம் கொண்டு சென்றனர். எனினுமே தற்சமயம் வரை தொண்டாமுத்தூர் காவல் நிலையம் முன்பாக தங்களுக்கு அடிப்படை தேவையான கழிவறை உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுத்து உயிர் பலியை தடுத்தால்தான் நாங்கள் உடலை கொடுப்போம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.